மாலை முரசு தொலைக்காட்சிக்கு ஒரு விவாத போது சில தகவல்களை சொன்னேன். இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய 75 பங்கும் ஒரு 25% இன்றைய சேலம் மாவட்டமும் 1976 1976 தான் இந்தியாவோட சேர்ந்துச்சு. அதனால் பெரிய முன்னேற்றம் இல்லை. ரோடு கிடையாது, ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை ஹைகோர்ட் நீதிபதிகள் பார்த்துட்டு மாண்புமிகு திரு எஸ்.எம். சுப்பிரமணியனும் மாண்புமிகு குமரப்பனவர்களும் அந்த தொலைக்காட்சி பேட்டியை பார்த்துட்டு அவங்களாகவே முன்வந்து இதை ஒரு வழக்காக பதிவு செய்தாங்க. அட்வொகேட் ஜெனரலுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி அட்வொகேட் ஜெனரலும் நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்கீலும் அப்பியர் ஆனோம். ஜட்ஜி சொன்னாங்க, என்னது நீங்கள் நானும் இவ்வளவு சௌரியமாக இருக்கிறோமே, அந்த மக்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க. ரோடு இல்லை, ஸ்கூல் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை. ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணுன்னா 40 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகணும், ரோடு கிடையாது. டோலியில் தூக்கிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு மோட்ரு பைக்கில் உட்கார வச்சு 3 பேர் பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்களே. இது நாம் தமிழ்நாட்டில் இது நடக்கலாமான்னு கேட்டார் அட்வொகேட் ஜெனரல். எனக்கு இது ஷாக்காக இருக்குதுங்க. நான் அதிகாரிகளை விட்டு சென்னையிலேருந்து உயர் அதிகாரிகளை அனுப்பிச்சு அங்கே எந்த நிலைமைன்னு பார்த்துட்டு ரிப்போர்ட் போடுறேன். அதுக்கு பிறகு நம்ம ஃபர்தராக என்ன செய்யலான்னு பார்க்கலாம்னு சொன்னாங்க. என்ன அமிக்கஸ் கூரியா போட்டு நானும் போய் பார்த்துட்டு ரோடு எப்படி இருக்குது, பஸ் இருக்குதா, என்ன வசதி இல்லை, என்ன வசதி தேவைப்படுது, எதை செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். அவங்க பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை, ஆனால் அவங்க இதான், எப்போ அவன் சாராயத்தை விட்டு வெளியே வருவான், ஒரு நல்ல தொழில் கிடைக்கும் அப்படின்னு என்னையும் சொல்லியிருக்காங்க. 24 வழக்கை போட்டிருக்கிறாங்க. என்ன அதில் அமிக்கஸ் கூரியா அப்பாயின்ட் பண்ணி என்னையும் ரிப்போர்ட் போட சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ அங்கே கள்ளக்குறிச்சிக்கு சேலம் மாவட்டத்துக்கு இன்னும் ஒரு 2 நாளில் போயிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வீடியோகிராஃப் எடுத்துகிட்டு வந்து மக்களை நேரடியாக பேட்டி கண்டு என்ன தேவை, ரோடு இருக்கா, போட்ட ரோடு என்ன எப்படி இருக்குது, சிதிலமடைஞ்சிருச்சா, என்ன செய்யணும், என்ன செய்தால் அவர்கள் உங்களையும் என்னையும் போல் மனிதர்களாக சுயமரியாதையோடு வாழ முடியும், கண்ணியத்தோடுங்கிறத ஒரு கேட்டு வந்து ரிப்போர்ட்டாக கம்ப்ளீட் வீடியோவோடு போட போகிறேன். 24 வழக்கு போடப்பட்டிருக்கு.